தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடல் மூலமாக போதைப் பொருள் கடத்தப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பாதுகாப்பு அதிகாரிகளை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. கடத்தல்காரர்கள் சிக்குவார்களா? நடுக்கடலில் ஒரு படகில் இருந்து மற்றொரு படகிற்கு போதைப் பொருட்களை கடத்தும் காட்சிகள் தான் இவை. துணிச்சலாக வீடியோ வெளியிட்ட கடத்தல்காரர்கள் சிக்குவார்களா? தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு தங்கம், போதைப் பொருட்கள், கடல் அட்டைகள், மஞ்சள், இலை போன்றவை கடத்தப்படுவது வழக்கமாக நடைபெறுகிறது. மேலும் பல அத்தியாவசிய பொருட்களும் கடத்தப்படுவது வாடிக்கையாகவே நடக்கிறது. இதனை தடுக்க கடலோர பாதுகாப்பு போலீசார், கடலோர காவல் படையினர் மற்றும் கியூ பிரிவு போலீசாரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டும் அவர்களையும் தாண்டி பல கும்பல்கள் தொடர்ந்து கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரத்தில் இன்னும் சற்று முன்னேறி கடத்தல் சம்பவத்தை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களிலும் பரவிவிட்டு உள்ளது ஒரு கும்பல். தூத்துக்குடி பட்டினமருதூர் கடல் பகுதியில் ஒரு படகில் இருந்து இலங்கையை சேர்ந்த 2 படகுகளுக்கு பொருட்களை மாற்றுவது போன்ற வீடியோ வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோவில் வரக்கூடிய ஆடியோவில் கடத்தல் மன்னன் நசீர் என்று போடுங்கள் என்று ஒருவர் தெரிவிப்பதும் பதிவாகி உள்ளது. கடத்தல் மன்னன் நசீரா. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பீடி இலைகளை கடத்தி சென்று இருக்கலாம் என்று போலீசார் மழுப்பியுள்ளனர். கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்த விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். மேலும் இந்த வீடியோ எப்போது எடுக்கப்பட்டது என்பது குறித்த விசாரணையும் நடைபெற்று வருகிறது. கடலோர காவல்படை, கடலோர பாதுகாப்பு குழும போலீசார், சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல துறை அதிகாரிகளின் தீவிர சோதனைக்கு பின்பும் அவர்களின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு நடைபெறக்கூடிய இந்த கடத்தல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த கடத்தல் வீடியோ சம்பவம் தொடர்பாக கியூ பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.